Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ரோஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்றதை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் பேக்கில் நான் 3 கலர்ஸில் யான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலர் யான் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.5 mm. வாங்க இப்போ அந்த பேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் யான் எடுத்து மேஜிக் ரிங் போட்டுக்கணுங்க. மேஜிக் ரிங் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 செயின்ஸ், தென் 12 டபுள் குரோஷே இந்த மேஜிக் ரிங்கில் போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே போட்டுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டபுள் குரோஷே, தேர்ட் டபுள் குரோஷே. ஸோ இதே மாதிரி 12 டபுள் குரோஷே போடணும். இப்போ நாம் 12 டபுள் குரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறமா யானை புல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டபுள் குரோஷே போட்டோம் இல்லைங்களா, அந்த செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. இப்போ செகண்ட் ரவுண்டுங்க. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே, தென் 3 செயின்ஸ், ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம சிங்கிள் குரோஷே போடுறோம். அகெயின் 3 செயின்ஸ். இதே மாதிரி 6 டைம்ஸ் இதை போடுறோங்க. ஆல்ரெடி 2 டைம்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் 4 டைம்ஸ் இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணணும் செகண்ட் ரவுண்டுக்கு. இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டோட எண்டில் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே போட்டோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஓகே, 1 செயின். இப்போ நாம் தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குங்கள, அதில் ஒரு சிங்கிள் குரோஷே, 1 half டபுள் குரோஷே, 1 double crochet, 1 half double crochet, 1 single crochet. இதே மாதிரி நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸ்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே, 1 half double crochet, 1 double crochet, 1 half double crochet, 1 single crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதே மாதிரி 6 டைம்ஸ் இந்த ஸ்டிச்சஸை போடணுங்க. தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டிங்களா, அந்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தேர்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. ஒரு செயின் போட்டு ஃபோர்த் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபோர்த் ரவுண்டு பார்த்திங்கன்னா அந்த செயின் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே ஹூக்கை விட்டு அது வழியாக யானை புல் பண்ணி ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்குங்க. தென் 4 chains, again நெக்ஸ்ட்டுக்கு போய் நெக்ஸ்ட்டு 2 கேப்புக்குள்ளே
அதே மாதிரி பேக் சைடு இந்த யானை புல் பண்ணி ஒரு சிங்கிள் crochet 4 செயின்ஸ். இதே வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுங்க. 6 டைம்ஸ் இதே ரிப்பீட் பண்ணணும். இப்போ நாம 4th ரவுண்டோடைய எண்டிங்கில் இருக்கங்க. 4th ரவுண்ட் ஸ்டார்டிங்கில் பேக் சைடு ஒரு சிங்கிள் crochet போட்டோம் இல்லைங்களா, அந்த சிங்கிள் crochet செயினில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 4th ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. ஒரு செயின் போட்டு 5th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. 4th ரவுண்ட் செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் 1 சிங்கிள் crochet, 1 half double crochet, 3 double crochet, 1 2 and 3 double crochet, 1 half double crochet, 1 single crochet. இதே ஸ்டிச்சஸ் 5 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிங்க. ஃபிஃப்த் ரவுண்டோட ஸ்டார்டிங்கில் சிங்கிள் crochet போட்டோம்ல, அந்த சிங்கிள் crochetல பார்த்தீங்கன்னா செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. ஒரு செயின் போட்டு 6th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஸ்பேஸ்க்கு நடுவில் நம்ம 4th ரவுண்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி பேக் சைட்லேருந்து யானை புல் பண்ணி சிங்கிள் crochet போட்டுக்குங்க. தென் 5 செயின்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சிங்கிள் crochet, பேக் சைடில் சிங்கிள் crochet, 5 செயின்ஸ். இதே ரிப்பீட் பண்ணிக்கிங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. ஒரு செயின் போட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குங்களா, அதில் 1 சிங்கிள் crochet, 1 half double crochet, 5 double crochet, 1 2 3 4 5, then 1 half double crochet, 1 single crochet. இதே வந்து நெக்ஸ்ட்டு ரிப்பீட் பண்ணிக்கிங்க.
ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. தென் 1 செயின், அப்புறம் வந்து பேக் சைடு இருந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 2 செயின்ஸ். ஏற்கனவே டபுள் க்ரோஷே போட்டிருந்தானுங்களா, அந்த சென்டரில் இருக்க டபுள் க்ரோஷேக்குள்ளே இந்த ஹூக்கை விட்டு அதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுக்கிறோம். மறுபடியும் 2 செயின்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே வந்து 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிங்க. சிக்ஸ் டைம்ஸ் அந்த ஸ்டிச்சஸ் ரிப்பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின், அந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பேஸில் 1 சிங்கிள் க்ரோஷே, 1 half டபுள் க்ரோஷே, 1 டபுள் க்ரோஷே, 1 செயின், again 1 double crochet, next ஸ்பேஸில் 1 double crochet, 1 half double crochet, 1 single crochet. இதே மாதிரி 6 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க. இப்போ நமக்கு ரோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியே 16 ரோசஸ் வந்து ரெடி பண்ணிக்கிங்க. இந்த ரோசஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி பேக் மேக் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.